அனைவருக்கும் வணக்கம். பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்புகள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த அறிவிப்புகளை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் உதவலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். பள்ளி மாணவர்களுக்கான கோடை விடுமுறை பற்றிய தகவல் தான் இது. 1 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான முழு ஆண்டு தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 16ஆம் தேதி வரை முழு ஆண்டு தேர்வு நடக்கிறது. 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 1 முதல் ஏப்ரல் 16 வரை முழு ஆண்டு தேர்வு நடக்கிறது. ஏப்ரல் 16 முதல் மே 31 வரை 45 நாட்களுக்கு கோடை விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மாணவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அறிவிப்பு 2. பிரீமியம் பெட்ரோல் விலை உயர்வு. மேற்கு ஆசியாவில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் எண்ணெய் விற்பனை நிறுவனங்கள் வெள்ளிக்கிழமையன்று பிரீமியம் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு ரூபாய் 2.35 வரை உயர்த்தியுள்ளது. இந்த விலை உயர்வு உடனடியாக அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிபிசிஎல், HPCL, IOCL ஆகிய பெட்ரோல் வகைகளின் விலைகள் லிட்டருக்கு ரூபாய் 2 முதல் 9 பைசா முதல் ரூபாய் 2 முதல் 35 பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இருப்பினும் சாதாரண பெட்ரோலின் விலையில் தற்போது எவ்வித மாற்றமும் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு 3. தென் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற பங்குனி உத்திரை திருநாளை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்திற்கு ஏப்ரல் 1 உள்ளூர் விடுமுறை கலெக்டர் சுகுமார் அறிவித்துள்ளார். அரசு பொதுத்தேர்வு மாணவர்கள், தேர்தல் பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்கள், அலுவலர்களுக்கு உள்ளூர் விடுமுறை பொருந்தாது என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பு 4. 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கான பணி நேரத்தை 8 மணி நேரமாக குறைக்க வேண்டும் என்று சென்னை தொழிலாளர் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு 108 ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் சங்கம் 12 மணி நேரம் பணியாற்றுவதால் தூக்கமில்லாமல் உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது என்றும் சில நேரங்களில் விபத்துக்கள் நிகழ்கின்றன. அதோடு மட்டுமல்லாமல் இந்த 12 மணி நேர பணி நடைமுறை தொழிலாளர் சட்டத்துக்கு விரோதமானது என்றும் இந்த உத்தரவு குறித்த தொழில் தகராறு சட்டத்தின் கீழ் அரசிதழில் அறிவிக்கை வெளியிட்ட 30 நாட்களில் 8 மணி நேர பணி நடைமுறை அமலுக்கு வரும். அதுவரை 12 மணி நேரம் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பணி நேரத்துக்கான அதாவது ஓவர் டைம் ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் 108 ஆம்புலன்ஸின் பெண் பணியாளர்களுக்கு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அரசு மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசு கட்டடங்களில் தனி ஓய்வறைகள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்றும் அங்குள்ள கழிவறைகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பு 5. சென்னை எழும்பூரில் நடைபெறும் புனரமைப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தாம்பரம் வரை மட்டுமே ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. 11 விரைவு ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் ராமேஸ்வரம் எழும்பூர் இடையேயான 2 ரயில்கள் தாம்பரம் வரையே இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அறிவிப்பு 6. அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் விளம்பரங்கள் வெளியிடுவதற்கு முன் கட்டாயமாக தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மின்னணு அல்லது சமூக ஊடகங்களில் அரசியல் விளம்பரங்களை வெளியிட விரும்பும் அனைத்து அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் இதர நபர்கள் மாநில அல்லது மாவட்ட அளவிலான ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் முன் சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஒளிபரப்பிற்கு குறைந்தது 3 நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் மற்றும் பிற விண்ணப்பதாரர்கள் 7 நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பு 7. புதிய படிப்பு கிளினிக்கல் சைக்காலஜி துவக்கம்.
கீழ்ப்பாக்கம் அரசு மனநிலை மருத்துவமனையில் எம்.ஏ. கிளினிக்கல் சைக்காலஜி என்ற புதிய படிப்பை வரும் கல்வியாண்டில் தொடங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆண்டுதோறும் 18 மாணவர்களை சேர்த்துக்கொள்ளவும் அனுமதி அளித்து அரசு ஆணையிடுகிறது. இந்த புதிய படிப்பை வரும் கல்வியாண்டில் தொடங்க தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆண்டுதோறும் 18 மாணவர்களை சேர்த்துக்கொள்ளவும் இந்த படிப்புக்கு இந்திய மறுவாழ்வு கவுன்சில் மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்.ஜி.ஆர். மருத்துவ பல்கலைக்கழகத்திடம் உரிய அனுமதி பெறப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பு 8. ஊதியத்துடன் தேர்தல் நாளில் விடுப்பு வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம் ஆகிய இடங்களில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதியும், மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23, 29 தேதிகளிலும் விடுமுறை வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் நலத்துறைக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அறிவிப்பு 9. ஆசிரியர் பயிற்சி முடித்து தோல்வியடைந்த மாணவ மாணவியருக்காக மே மாதம் நடத்தப்பட உள்ள தேர்வில் பங்கேற்க விரும்பும் தனித் தேர்வர்கள் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இதற்கான இணையதளம் www.dge.tamilnadu.government.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சான்றிதழ்களுடன் அனைத்து நகல்களையும் கண்டிப்பாக இணைத்து அந்தந்த மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தேர்வு கட்டணம் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 26ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நாட்களில் விண்ணப்பிக்க தவறும் மாணவ மாணவியர் சிறப்பு அனுமதி திட்டத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதிகளில் விண்ணப்பிக்க வேண்டும் என்று சிறப்பு அனுமதி திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் நபர்கள் ரூபாய் 1000 கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. அறிவிப்பு 10. சிறைத்துறை பணியாளர்கள், தீயணைப்புத்துறை ஊழியர்களும் தபால் வாக்கு அளிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அத்தியாவசிய பணியில் இருப்பவர்களுக்கு தபால் வாக்கு அளிக்கும் சலுகையில் மேலும் 5 துறை ஊழியர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து காவலர்களும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அறிவிப்பு 11. தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்க கட்டணம் செலுத்தாமல் செல்பவர்கள் இனிமேல் இரட்டிப்பு சுங்க கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. 15 நாட்களுக்கு மேல் கட்டணம் செலுத்த தவறினால் அந்த வாகனத்தின் மீதும் அதன் போக்குவரத்தின் மீதும் பல்வேறு கட்டுப்பாடுகளும் தடைகளும் விதிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் இந்த புதிய விதிமுறைகளை வகுத்துள்ளதுடன் கட்டணம் செலுத்த தவறியவர்களுக்கு மின்னணு அறிவிப்புகளை நோட்டீஸ் அனுப்பவும் முடிவு செய்துள்ளது. அறிவிப்பு 12. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டு இருப்பதாவது: சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அனைத்து வாக்காளர்களும் வாக்குச்சாவடியில் தங்கள் அடையாளத்தை காட்டும் வகையில் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க வேண்டும் என்றும், வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை அளிக்க இயலாதவர்கள் ஆதார் அட்டை உட்பட 12 வகையான மாற்று புகைப்பட அடையாள ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை காண்பிக்க வேண்டும். வாக்காளர் பட்டியலில் வாக்காளரின் வரிசை எண்ணை அறிந்து கொள்வதற்காக புகைப்பட வாக்காளர் சீட்டுக்கு பூத் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டை அச்சிட்டு வழங்க தேர்தல் கமிஷன் முடிவு செய்துள்ளது. வாக்குச்சாவடியின் பெயர், வாக்குப்பதிவு நாள், நேரம் போன்றவை அதில் இடம்பெற்றிருக்கும் என்றும், வாக்குப்பதிவு நாளுக்கு 5 நாட்களுக்கு முன்பு அனைத்து வாக்காளர்களுக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரியால் விநியோகிக்கப்படும் என்றாலும் வாக்குச்சாவடியில் வாக்காளர் தகவல் சீட்டு அடையாளத்தை காட்டுவதற்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பு 13. தாம்பரம் காரைக்கால் சிறப்பு ரயில் சென்னை வேளாங்கண்ணி தினசரி விரைவு ரயிலாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வரும் மே 20ஆம் தேதி முதல் தினமும் நேரடி ரயில் சேவையாக சென்னை டு வேளாங்கண்ணிக்கு ரயில்கள் இயக்கப்படும் என்றும், சென்னை தாம்பரத்தில் இருந்து தினமும் இரவு 9:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:30 மணிக்கு வேளாங்கண்ணி சென்றடையும்.
இதேபோன்று மறுமார்க்கத்தில் வேளாங்கண்ணியில் இருந்து இரவு 9:50 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 4:35 மணியளவில் சென்னை தாம்பரத்தை வந்தடையும். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, பேரளம், காரைக்கால், நாகூர், நாகை ஆகிய முக்கிய ரயில் நிலையங்களில் இந்த ரயிலானது நின்று செல்லும். திருநள்ளாறு, நாகூர், வேளாங்கண்ணி என 3 ஆன்மீக திருத்தலங்கள் வழியாக இயக்கப்படுவது சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது. 3 வெவ்வேறு வழிபாட்டு தலங்கள் வழியாக இயக்கப்பட உள்ள இந்த ரயிலுக்கு பயணிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற பயனுள்ள தமிழக அரசு, மத்திய அரசின் அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ உடனடியாக உங்களே வந்து சேரும். வீடியோவுக்கு லைக் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, அதையுமே கொடுத்து நீங்கள் உதவி செய்யலாம். கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.